வணக்கம். இன்னைக்கு நாம டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட நிதி நிலைமை அப்புறம் அவங்களோட எதிர்கால திட்டங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இது வந்து FY25, அதாவது மார்ச் 31, 2025 வரைக்குமான தகவல்களை வச்சு நாம பேச போறோம். உங்களுக்கு எங்களோட இந்த முயற்சி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜரா இருக்கும். கண்டிப்பா. டாடா மோட்டார்ஸ் பத்தி ஆரம்பிக்கலாமா? அவங்களோட ரெவென்யூ, அதாவது மொத்த வருமானம் முதல்ல பார்ப்போம். FY25ல வந்து 439.7 கோடி. இது போன வருஷத்தை விட 1.3% வளர்ச்சி. ஓ அப்படியா? பெரிய ஏற்றம் இல்லனாலும் ஒரு ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லலாமா? ஆமா, கரெக்ட். ஆனா இங்க கவனிக்க வேண்டியது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி. அவங்க வரலாறு காணாத அளவுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், அதாவது PBT பார்த்திருக்காங்க. 34.3000 கோடி. ஈபிட்டா மார்ஜின் வந்து 13.1%. இதுவும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிலைமை தான். சரி சரி. இதை விட முக்கியமா நீங்க எதை பாக்குறீங்க? அவங்களோட கடன் நிலைமை, டெட். அதுல தான் பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஆமா ஆமா, ஒரு காலத்துல பெரிய கடன்ல இருந்தாங்க. ஆனா இப்போ நெட் ஆட்டோமோட்டிவ் டெட், அதாவது வாகன பிரிவோட நிகர கடன், அது வந்து 0 ஆயிடுச்சு. பூரியத்தை தாண்டி இப்போ 1000 கோடி ரூபாய் நெட் கேஷ் கையில வச்சிருக்காங்க. அதேங்கப்பா, கடன் இல்லாம கையில காசு இருக்கிறது பெரிய சாதனை. நிச்சயமா. இதனால அவங்களோட ஃபினான்ஸ் காஸ்ட், அதாவது வட்டி செலவு, போன வருஷத்தோட ஒப்பிடும்போது 51% குறைஞ்சிருக்கு. ஓ, அப்போ லாபம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? ஆமா, லாப வரம்பு நல்லாவே மேம்படும். சரி, அடுத்தது பணப்புழக்கம், அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, FCF. அது எப்படி இருக்கு? அதுவும் ரொம்ப வலுவா இருக்கு. FY25ல அவங்க கையில மிச்சம் இருந்த பணம் எல்லா செலவும் போக 22.4 கோடி. இது ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன். இவ்ளோ நல்ல நிதி நிலைமை இருக்கும்போது வேல்யூவேஷன் எப்படி இருக்கும்? டிவிடெண்ட் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. பாருங்க, லாபம் அதிகம், கடன் இல்ல, கையில காசு, இதெல்லாம் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவ். PE ரேஷியோ, PB ரேஷியோ மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்டர்களுக்கு நல்லா தெரியும். அதோட ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 300%. இது அவங்க கிட்ட நல்ல கேஷ் இருக்கிறத காட்டுது. சரி, இப்போ எதிர்கால வளர்ச்சி பாதைகளை பத்தி பேசலாமா? growth avenues, EV, CNG, ஹைட்ரஜன் மாதிரி துறைகள்ல எப்படி போயிட்டு இருக்கு? அதுல டாடா மோட்டார்ஸ் நல்லா கவனம் செலுத்துறாங்க. குறிப்பா EV மார்க்கெட்ல அவங்க லீடரா இருக்காங்க. நிறைய மாடல்ஸ் கொண்டு வராங்க. ஆமா, நெக்ஸான் EV எல்லாம் நல்லா போகுது. SUV செக்மெண்ட், SUVல பஞ்ச் கார் மூலமா அவங்க மார்க்கெட் லீடரா இருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லயும் அவங்க தான் நம்பர் 1. ஆனா காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுது. இந்த வளர்ச்சிக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றாங்க? R&D மாதிரி விஷயங்கள்ல அதுக்கு நிறைய செலவு பண்றாங்க. R&D மற்றும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு மட்டும் 48,000 கோடிக்கு மேல முதலீடு செஞ்சிருக்காங்க. ஃபியூச்சருக்கு இது ரொம்ப முக்கியம். எல்லாம் நல்லா இருந்தாலும் சில ரிஸ்க்ஸ் இருக்குதானே செய்யும். சவால்கள் என்ன இருக்கு? ஒன்னு வந்து இந்த உலகளாவிய டாரிஃப் பிரச்சனைகள், குறிப்பா US மாதிரி நாடுகள்ல வர்ற மாற்றங்கள். ஆமா, அது பாதிக்குமே. வேற, சீன சந்தையில JLR விற்பனை கொஞ்சம் மந்தமா இருக்கு. அங்கேயும் போட்டி அதிகம். அப்புறம் உள்நாட்டுல இப்போ ட்ரக்குகளுக்கு AC கட்டாயம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ரெகுலேட்டரி மாற்றங்கள் செலவை கூட்டலாம். ஓ, இதெல்லாம் அவங்க பாத்துக்கணும். சரி, இப்போ சமீபத்திய Q4 ரிசல்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. டீமர்ஜர் பத்தியும் விளக்க முடியுமா? Q4 FY25 பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெவென்யூ, EBITDA, லாபம் எல்லாமே ரெக்கார்ட் லெவல். டீமர்ஜர் பத்தி சொன்னா, டாடா மோட்டார்ஸ் இப்போ 2ஆ பிரிய போறாங்க. ஒன்னு வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் பிசினஸ், இதுல நம்ம கார்கள், EV அப்புறம் JLR எல்லாமே வரும். இன்னொன்னு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ், அதாவது லாரி, பஸ் பிரிவு. எதுக்கு இந்த பிரிப்பு? இது 2 பிசினஸும் தனித்தனியா ஃபோக்கஸ் பண்ணி வளர உதவும்னு நினைக்கிறேன். கேபிட்டல் அலோகேஷன், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இன்னும் ஷார்ப்பா இருக்கும்னு எதிர்பார்ப்பேன். இது அக்டோபர் 2025க்குள்ள நடக்கலாம். புரியுது. அப்போ ஒரு முதலீட்டாளர் கண்ணோட்டத்துல, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லுக் எப்படி இருக்கு? புல்லிஷ் பாயிண்ட்ஸ், பேரிஷ் பாயிண்ட்ஸ் என்னென்ன? புல்லிஷ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. வரலாறு காணாத லாபம், கடன் இல்லாத நிலை, ஸ்ட்ராங் FCF, EVல லீடர்ஷிப், அப்புறம் ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 17.6% இருக்கு. இது ரொம்ப நல்லது. அப்போ பேரிஷ் பாயிண்ட்ஸ், கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா, உலக அளவுல சில டாரிஃப் பிரச்சனைகள் வரலாம், குறிப்பா USல. ஆமா, அது இப்போ ஒரு இஷ்யூவா இருக்கு. அப்புறம் சீனா மார்க்கெட்ல JLR சேல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சில மாடல்ஸ் கொஞ்சம் பழசாகிட்டு வருதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. JLRோட லாப வரம்பு, அதாவது மார்ஜின்ல கொஞ்சம் அழுத்தம் தெரியுது. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ லாங் டேர்ம் பார்வை எப்படி இருக்கு நீண்ட காலத்துக்கு? நீண்ட காலத்துக்கு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் ரொம்ப ப்ராமிசிங்கா தெரியுறாங்க. கிரீன் மொபிலிட்டியில அவங்க முன்னிலையில இருக்காங்க. நிதி நிலைமை இப்ப ரொம்ப வலுவா இருக்கு. டீமர்ஜர் நடந்தா 2 கம்பெனியும் இன்னும் ஃபோக்கஸ்டா செயல்படலாம். அருவை. டாடா மோட்டார்ஸ் பற்றி இந்த அலசல் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, உங்க ஃபீட்பேக் முக்கியம். இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுதியில வேறொரு தலைப்போட சந்திக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நிறுவன பிரிப்பு டாடா மோட்டார்ஸ் வளர்ச்சிக்கு உண்மையிலே உதவுமா? யோசிச்சு பாருங்க. நன்றி.